தமிழ் சினிமாவின் மூத்த தயாரிப்பாளரும் இயக்குனருமான கே. ராஜன் சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து தன்னை மாய்த்து கொண்ட சம்பவம் தமிழ் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கே. ராஜன் 1983 வெளியான பிரம்மச்சாரிகள் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். கணேஷ் சினி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மூலம் பல படங்களை தயாரித்தார். 1991 வெளியான நம்ம ஊரு மாரியம்மா படத்தை இயக்கியிருந்தார். சென்னை திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். திரையுலகில் நிலவும் பொருளாதார சிக்கல்கள், தயாரிப்பாளர்கள் எதிர்கொள்ளும் நஷ்டங்கள், நடிகர்களின் அதிகப்படியான சம்பளம் உள்ளிட்ட விவகாரங்களை பொது வெளியில் வெளிப்படையாக பேசி வந்தார். பல பட விழாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் அவரது பேச்சுகள் தொடர்ந்து கவனம் பெற்றிருந்தன. அவரது மகன் KR பிரபு நடிகராக அறிமுகமாகி பின்னர் 2019 வெளியான LKG படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். கடந்த மே 17 அன்று காலை வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருந்து தனது கார் ஓட்டுநரோடு கிளம்பிய கே. ராஜன் அடையாறு ஆற்றங்கரை அருகே சென்றபோது காரை நிறுத்துமாறு கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் சிறிது நேரம் நடைபயிற்சி செய்வதாக கூறிவிட்டு சென்ற அவர் பாலத்தில் இருந்து ஆற்றில் குதித்ததாக கூறப்படுகிறது. அடையாறு ஆற்றில் ஒருவர் குதித்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டனர். அதன் பின்னரே உயிரிழந்தவர் கே. ராஜன் என்பது உறுதியானது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். ஆரம்பகட்ட தகவலின்படி கே. ராஜன் பொருளாதார பிரச்சனைகளால் மன வருத்தத்தில் இருந்ததாக தெரிய வருகிறது. அவரது மறைவுக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.